ஹாய் டியூட். ஸோ இந்த டே என்ன பார்க்க போகிறோம், நம்ம வாட்ஸ்அப் டிபி இப்படி வேறு லெவலில் ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊருக்கு போயிட்டு ப்ரொஃபஷனாக ஃபோட்டோ எடுக்கணுக்காக ப்ரொஃபஷனாக ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்க. ஸோ சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட்லாம் போட்டு மாசாக நம்ம ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வந்து போய் ஃபிட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ஆகும். அதாவது மேலே ஹெட் வந்து கிராப் ஆகலாம், இல்லைனா ஹேர் வந்து கிராப் ஆகலாம், கீழே லெக்கு கிராப் ஆகலாம், இல்லைனா சைடில் ஹேண்ட்லாம் கிராப் ஆகிடும். ஸோ நிறைய கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிவி ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணலாம், கரெக்டான ப்ரொஃபைல் எப்படி வைக்கலாம், ஸோ எதுவும் வந்து கட் பண்ணாமல் எப்படி கரெக்டாக ப்ரொஃபைலாம் இந்த ப்ரொஃபைலில் வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம டெக் வித் தமிழால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நியூவாக செல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நியூன்னு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஃபிட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துவோங்க. ஸோ இப்போ வந்து நியூ பேஜ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் ஃபோட்டோஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டீப்பில் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால் ஃபிட் பண்ணவே முடியல. ஸோ ஒன்று ஹேர் கட் ஆகலை, லெக் வந்து கட் ஆகுது. ஸோ இப்போது இந்த ஆப் மூலியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்க அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக்ஸாக டவுன்லோட் ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் நம்ம வாட்ஸ்அப்பில் டிபியில் வைக்கிற ரவுண்ட் ஷேப்பு. மேலே கொடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வைக்கும்போது கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ வைக்கிறதுக்காக. இந்த சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து டிபி தெரியும் பார்த்தீங்கன்னா, எல்லா டிபி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் தெரியும். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜூம் பண்ணி வைக்க போனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்க்கிள் இருந்து லைட்டாக ஒயிட் கலர் தெரியும். ஸோ நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சைடில் லைட் கலர் வந்து ஒயிட் கலராக தெரியும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக தெரியும். இப்போ நம்மளால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே பார்த்தீங்கன்னா லெக்கு கிராப் ஆகும், இல்லைனா ஹேடில் வந்து நிறைய ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷேடோ, அப்புறம் ஒயிட் பார்டர் வேணும்னா போட்டுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் கூட வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம், நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஃபிட் பண்ணிக்கோங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பார்டரை கிளிக் பண்ணிவிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளர் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் சுருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிளர், அதை பேக்ரவுண்ட் கலர், அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேமை. ஓகே, இந்த ஃப்ரேம் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாகவே கொடுத்துருப்பாங்க. எந்த ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரேம் அவ்வளோ வந்து ஒர்த்தாக இல்லை அப்படி தான் சொல்லணும். பட் நிறைய ஃப்ரேம் வந்து கரெக்டாக வரல, அதனால் நான் ஃப்ரேம் வந்து ட்ரை பண்ணல. நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரேமை ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜ் வந்து பின்னாடி வேறு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவ்வளோ இதுவாக இல்லை. பட் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3 டிக் கொடுத்துருக்கேன். அந்த ஷேடோ, அப்புறம் ஒயிட் பார்டர், அப்புறம் பேக்ரவுண்ட் பிளர், இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா ட்ரெண்டாகவே இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் டு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்ட் டு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. சேவ் ஃபோட்டோ நீங்கள் எதை சேவ் பண்ணிட்டும் வைக்கிறதும் கரெக்ட் தான். அதே மாதிரி அப்படியே சென்ட் டு பர்சனல் ப்ரொஃபைல் கொடுத்தா அப்படி நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்ட் டு பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதாவது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு இப்போ ஓப்பன் ஆகுது. பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு டிபி வைக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் ஷேப் வந்துருச்சு. இப்போ எதுவுமே கிராப் ஆகாமல் ட்ரெண்டிங்காக நம்மளுடைய ஃபோட்டோஸ் கரெக்டாக ஃபிட் பண்ண முடிஞ்சு வாட்ஸ்அப்பில். பட் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈஸியாக டன்னு கொடுத்துக்கலாம். ஸோ டன் கொடுக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பேக்ரவுண்ட் வேணால் எடிட் பண்ணிக்கோங்க. பட் இந்த அப்ளிகேஷன் மூலியம் நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெக் வித் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம டெக் வித் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.